அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பேசக்கூடாது, பேசக்கூடாது. இது இது மோகனோட குரல் தானே? இதையெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. இது என்ன நடக்குது? மோகன் மோகன் ராதாவை திட்டுறானா? அதுவும் எனக்காகவா? ஓ மை காட்! மேடம், தாமினிக்கு எதிராக இன்னைக்கு எந்த வார்த்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு தெரியும் தாமினி இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிருக்காதான். ஆனா அவ என்ன காதலிக்கிறாங்கிறது உண்மைதானே? என் உயிரை காப்பாத்துறதுக்கு அவளோட உயிரை பணைய வச்சிருக்காவ. இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்ப பண்ணுவா? காதலிக்கும் போது அவ என்ன உண்மையா காதலிக்கிறான். இங்க பாரு ராதா, நீ என்ன காதலிக்கலன்னா சொல்ல வரல. ஆனா தாமினி என் மேல வச்சிருக்கிற காதலை நீ தயவு செஞ்சு அவமானப்படுத்தாத. நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நான் எப்பவும் உன்னதான் காதலிப்பேன். ஆனா இப்போ தாமினிக்கு என்னோட தேவை இருக்கு. இந்த நேரத்துல நான் அவ கூட தான் இருப்பேன். நான் அவளை தனியா விட மாட்டேன். நல்ல வேளை நீங்க கண் முழிச்சிட்டீங்க. ஆனா அப்பா, ராமா சொல்றது கேளுங்களேன். இப்பவே நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போறதா உங்க 2 பேருக்கும் நல்லது. எப்படியும் உங்க 2 பேருக்கும் ஓய்வு தேவைப்படுதுல. நீங்களா வீட்டுக்கு போங்க. ஏன் வெளியே அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? அது நர்ஸ், வெளியே போய் இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன? இல்ல இல்ல இல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? வேண்டாம் வேண்டாம், நீ எங்கேயும் போக. ஆனா உங்களை கொண்டு ஜஸ்ட் தொட்டு தான் போயிருக்கு. நீங்க இப்போ நார்மலா தான் இருக்கீங்க. உங்க ஃபேமிலி தேவையில்லாம சண்டை போடுறாங்க. நோ நோ நோ, டோன்ட் யூ டேர். ஒருவேளை அதை வச்சு எங்களை யாராவது காயப்படுத்தணும் முயற்சி பண்ணீங்கன்னா நான் செக்யூரிட்டி உடனே கூப்பிட்டுருவேன். ஐயோ இல்ல டாக்டர் சார், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இத நான் உங்களுக்காக எடுக்கவே இல்ல. இத நான் எனக்காக எடுத்தேன். மேடம், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க பொய்யை நான் இப்ப உண்மையா மாத்துறேன். இந்த சின்ன காயத்தை நான் இப்ப பெருசாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க, விடு. மூளையில குழம்பி போச்சா உங்களுக்கு? விடுங்க என்ன. என் மூளை இன்னைக்குதான் என் மூளை நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தடவையா எனக்காக மோகன் ராதாவை எதிர்த்து பேசி இருக்கான். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா மோகன் ராதாவை திட்டிட்டு இருக்கான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பா அமைய போகுது. இந்த வாய்ப்பை நான் சும்மா விட்டுற மாட்டேன். அதனால யாரும் என்கிட்ட வராதீங்க, தள்ளி போ. இந்த வாய்ப்பை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட மோகனை முழுசா எனக்கே சொந்தமாக்கிக்க போறேன். அது சரி டாக்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த காயம் இருக்குல்ல, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா குத்திக்கவா? I said just stop it. Enough. Enough. Okay, good. It's enough. So இப்போ நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இத ட்ரீட்மென்ட் கொடுங்க. அப்புறம் வெளியில இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் அந்த குண்டு என்ன ஜஸ்ட் தொட்டுட்டு போல, அந்த குண்டு நேரா உள்ள போயிடுச்சுன்னு சொல்லுங்க. நான் கிரிட்டிக்கலா இருக்கேன்னு சொல்லுங்க. Stop it. It's enough. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை விட அளவுக்கு அதிகமா நான் பணம் கொடுக்கறேன். ஆனா என்னோட பொய்யை நீங்க எல்லாருமா சேர்ந்து உண்மையா மாத்தணும். Get it? Now start the treatment. Right now.
மோனையா, நீங்க அந்த தாமினிக்காக என்ன திட்டுறீங்களா? அந்த தாமினி யாரு? உங்களுக்கு, எனக்கு, நம்ம மொத்த குடும்பத்துக்கும் அவ எதிரி. அவ நம்ம அத்தனை பேரை ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து நம்ம வீட்டை பறிக்க முயற்சி பண்ணிருக்கா. நம்ம எல்லாரையும் அழிக்க முயற்சி பண்ணிருக்கா. நம்ம மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணவா அவ. எல்லாத்துக்கும் மேல தூக்கு மேடைக்கு அனுப்பி அங்கேயும் என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணா. நீங்க நீங்க அந்த தாமினிக்காக என்ன திட்டுறீங்க? ராதா, நீ இப்போ டாக்டர், தாமினி எப்படி இருக்கா? ஐ ஹோப் ஷி இஸ் ஃபைன். இங்க பாருங்க, ஆபரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அவங்க கண்டிஷன் இப்ப கூட ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. என் பொண்ணு உயிர் பழைச்சிருவா இல்ல டாக்டர்? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. சில மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் எதுவும் எங்களால சொல்ல முடியும். அண்ட் மிஸ்டர் மோகன், ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். உங்க வைஃப் உங்களை ரொம்பவே விரும்புறாங்க. அதுவும் இந்த காலத்துல ஒருத்தருக்காக யார் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க? அவ இவரோட மனைவி கிடையாது. அவ என்னோட ஃப்ரெண்டா? அப்படின்னா சர்ப்ரைசிங்லி ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஒருத்தருக்காக தன்னோட உயிரை பணைய வைக்கிறது இட்ஸ் நாட் சோ ஈஸி. அது சரி டாக்டர் சார், தாமினியோட காயம் ரொம்ப ஆழமாலாம் இல்லைல்ல? நீ என்ன பண்ற ராதா? இப்பவும் நீ தாமினி மேல சந்தேகப்படுறியா? அவ எனக்காக எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. நீ அவளை சந்தேகப்படுறியா? நீ அவளை சந்தேகப்படுறியா? உனக்கு அவளை பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அவளோட இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் நீ தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாத, ஓகே? மோகனையா, எது சரி எது தப்புன்னு பாக்குற திறமை உங்களுக்குள்ள காணாம போயிடுச்சு போல இருக்கு. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க மனசு கொஞ்சம் அமைதியாகி யோசிக்கிற திறமை வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. அமைதியா நிதானமா யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு தான் இருக்கு, எனக்கு இல்ல. கொஞ்சம் போறியா நீ? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எந்த மூடும் இல்ல. அப்ப சரி, டாக்டர் ப்ளீஸ், தாமினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பேஷண்ட் இப்ப மயக்கத்துல இருக்காங்க. உங்களை யாராவது ஒருத்தர் அவங்கள போய் உள்ள பார்க்கலாம். நான் போறேன். ஏன்னா நான் தான் அவளோட அம்மா. என்ன உள்ள போக விடுங்க டாக்டர். நாங்க உங்களை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்கள அங்க போய் பார்த்துக்கலாம். நான் தான் போவேன். தேங்க்யூ டாக்டர். தாமினி, தாமினி, கடைசியில இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு உனக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை தாமினி? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என் உயிரையே விட்டுருப்பேன் தெரியுமா?
அடக்கடவுளே, என் பொண்ணை நல்லபடியா குணப்படுத்தி என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. தாமினி. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. என்னடி தெம்பா எழுதுக்கிற? தெம்பா தான் இருக்கேன். பட் நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்கல்ல? நல்லா இருந்துச்சா? உன்ன அம்மா அம்மா வர ஆத்தத்துக்கு உன்ன மண்டக்குள்ள ஏதாவது இருக்கா இல்ல கழிவுனுக்கா இருக்கா? ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த மோகனுக்காக உன் உயிரை பணைய வைக்கிற? அறிவு கடி உனக்கு. நிதானம், அமைதி. எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த மோகனுக்காக உன் உயிரை பணைய வச்ச அறிவு கட்டவளே. அம்மா இல்ல. இங்க பாரு, இனிமே அவனை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. இதுக்கப்புறம் என்ன மட்டும்தான் யோசிக்கணும், வேற யார பத்தியும் நீ யோசிக்கவே கூடாது. சொல்றது புரியுதா உனக்கு? அந்த மோகன் எப்படியாவது போய் தொலைட்டும். அந்த மோகனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒருவேளை செத்துட்டானா அத பத்தி கவலையே படாத. ஆனா தாமினி, என்னால உன்னை இழக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஏன்டி இப்படி பண்ற? ஒரே கடி உனக்கு. அம்மா வலிக்குது. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. அம்மா, நான் மோகனை நிஜமா காப்பாத்துறதுக்காகலாம் அவன் பின்னாடி ஓடி போகவே இல்ல. என்ன? அந்த அந்த தாமினி அவ உங்க அப்பாவை காப்பாத்த வருவாளா? அவளுக்கு உயிரை பறிக்க மட்டும்தான் தெரியும், உயிரை கொடுக்க தெரியாது. இதோ இருக்கு பாரு ஆதாரம். ஆனா உங்க அப்பா என்ன பண்ணாரு? அந்த தாமினிக்காக, அந்த சூனியக்காரிக்காக, அந்த பிசாசுக்காக என்ன என்ன எல்லார் முன்னாடியும் திட்டாருல? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என்ன வார்த்தை பேசிட்டாரு அவரு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன் குஷி. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அந்த காவேரி பெரியமா உங்க அப்பாவை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க, நான் கேட்டுட்டே நிப்பனா என்ன? இந்த மாதிரி நேரத்துல புருஷனுக்கு துணையா நிக்கிறது பெரிய குற்றமா குஷி? நீயே சொல்லு. அதுவும் இன்னைக்கு மோகனையா பேசினது பார்த்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவர் என்ன விட்டுட்டு தாமினி கழுத்துல மாலை போட்ட மாதிரி இருந்தது. இதோ பாரு ராதா, தாமினி என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. தாமினியோட காதல் உண்மையானது, புரியுதா உனக்கு? கோமா இருக்கியா? கோமா இல்ல, பித்த புடிச்சு போய் நிக்கிற மோனையா. இன்னைக்கு அந்த தாமினிக்காக, அந்த சூனியக்காரிக்காக, பிசாசுக்காக என்னையே திட்டிட்டீங்கல்ல? நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இப்பவே இங்க இருந்து போயிடுங்க மோனையா. நான் உங்ககிட்ட பேச விரும்பல, போங்க. அப்பா, நீங்க டெரரிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. இப்ப ராமா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? போங்க நீங்க. ஐயோ, எங்க பாரு ராதா, உனக்கு தெரியுமா, நான் நீ சிரிக்கும் போது பார்த்திருக்கேன், கோவப்பட்டும் பார்த்திருக்கேன், அழுது கூட பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தரை பார்த்து இப்படி பொறாமப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓஹோ மோனையா, எனக்கு இந்த பொறாமக்கிராமல எதுவும் இல்ல. பின்ன கோவத்துல என் மூளெல்லாம் குழம்பி போயிருக்கு. என்ன பட்ட பகல்ல என் புருஷனுக்கு இப்படி மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கும் போது கோவமா வருது. என்ன? இது பாருங்க, உங்க தாமினியும் உங்களை எப்படி காப்பாத்த வந்தாங்கறத இதுல பாருங்க. உள்ள டிஃபன் இருக்கா? உங்க மண்டையை உடைக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தா.
என் பௌர்ணமி விரதம் தான் இன்னைக்கு உங்களை காப்பாத்தி இருக்கு. நீங்களே ஆதாரத்தை பாருங்க. உங்க செல்ல தாமினில பாருங்க, புடிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நாரது என்ன இருக்கு இதுக்குள்ள? ஊ. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் மோகனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனேன்லம்மா. ஐயோ அம்மா, நான் லிட்ரலி மோகனோட மண்டையை உடைக்கிறதுக்காக தான் நான் அங்க போனேனே. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட ஹீல்ஸ் அங்க உடைஞ்சு போய் கீழே விழ போனா அப்ப பார்த்து அந்த குண்டு என் மேல பட்டுருச்சு. எல்லாம் என் தலை எழுத்துமா. இந்த மாதிரி தான் உங்க செல்ல தாமினி மேல அந்த குண்டு பட்டுச்சு. காதலிக்கிறாளா? இப்படிதான் நடக்கும். வாட் இஸ் தி லெசன் லேர்ன்ட்? சொல்ல, இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட குஷி? அதாவது கெட்ட வேலையை செஞ்சா விளைவுகளும் கெட்டதா தான் இருக்கும். என்ன மாதிரி சாதாரணமா இருக்கிற ஒரு நல்லவனை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணா கடைசியில இப்படி கெட்டதுதான் நடக்கும். நீங்க சாதாரணமான ஆளா மோனையா? வெரி. உங்களை விட ஜாங்கிரி ரொம்ப சாதாரணம். என்ன ஜாங்கிரியா? ஆமா. இன்னைக்கு நீங்க என்ன சத்தம் போட்டுட்டீங்கல்ல, அந்த தாமினிக்காக, அந்த சூனியக்காரிக்காக, பிசாசுக்காக இல்ல. அவளால பண்ண முடியாதது இன்னைக்கு நான் பண்ண போறேன். என்ன பண்ண போற? அடே ஓய், பைத்தியமா உனக்கு? நில்ல நில்ல, வேணா வேணா வேணா. ஒழுங்கா ராதா ராதா, நில்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது வேண்டாம் அது வேண்டாம். அத போய் அது வேண்டாம்னா என்ன வேண்டாம். அர்த்தம்? ஏய் குஷி, ஏதாவது சொல்ல அவகிட்ட. அட என்ன பண்றீங்க ராமா? ராதா, என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நீ? நான் உங்களை சும்மா விட மாட்டேன் மோனையா. இனிமே கத்த மாட்டேன். அதான் ஐயோ, நான் கத்திட்டீங்களே. கத்த மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, கத்த மாட்டேன்னு. விடுங்க. இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சு சுத்துறீங்க? ஐயோ, ஐயோ மோனையா, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? இது ஹாஸ்பிடல், என்ன விடுங்க. மோனையா, ராதா, இத்தனை வருஷமா நான் பாதியிலேயே விட்ட வேலை, அதை முழுசா முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. துளசிய கொலை பண்ண கொலைகாரிக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எதுக்காக ஹீல்ஸ் போட்ட? சரி விடு, நீ எப்பயும் போடுறதுதான் அது. ஆனா குண்டு ஓ மேல தானடி பட்டுச்சு. சொல்லு, ஓ மேல தானே பட்டது? குண்டெல்லாம் ஒண்ணும் படலமா. அது வந்து ஜஸ்ட் தொட்டுட்டு அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா என்ன, மோகனை அடையணுங்கிற ஆசையில நான் காயத்தை கொஞ்சம் அதிகமாக்கிக்கணுங்கிற காரணத்துக்காக. பைத்தியம் அடி நீ. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில மோகன் மேல இருக்க உன்னோட காதல் பைத்தியம் உன்னை விட்டு மொத்தமா போய் ஆகணும்டி. என்ன பைத்தியக்காரத்தானோ, என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க. நான் ஒன்னும் பைத்தியம்லாம் கிடையாது. அடுத்து என்னன்னு யோசிக்கிறவனா, இந்த காயம் இருக்குல்ல, இது எனக்கும் மோகனுக்கும் நடுவுல இருக்கிற உறவுக்கு பாலமா இருக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? என்னடி சொல்ற? என்ன சொல்றேன்னா எப்படிமா சொல்றது? வெளியே நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு தடவையா மோகன் ராதாவுக்கு எதிராக எனக்காக சண்டை போட்டிருக்காமா. எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சண்டை போட்டான். இன்னைக்கு தடவையா மோகன் அந்த ராதா கிட்ட ஜெனியூனா சண்டை போட்டிருக்கான். அதுவும் யாருக்காக? அம்மா, எனக்கு மோகனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தாலும் அவன் ஒரு இறக்க குணம் கொண்டவன். ஈஸியா ஏமாத்திரலாம். இவ்வளவு நாள் சாதாரணமா அப்பாவியா இருந்தது போதும். இப்போ ருத்ர தாண்டவம் ஆட போறேன். துளசியை கொன்னவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.